அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், குர்ஆனுடைய இந்த சூராவை எனக்கு ஓதி காட்டுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் எப்படி ஓதி காமிக்க முடியும்? இல்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பிறர் ஓதி நான் கேட்பதை ஆசைப்படுகிறேன். அவர்கள் அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து நிசாவுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையுடைய வசனங்கள் வருகின்றது, மறுமையுடைய காட்சி ஒன்று அவர்களுக்கு முன்னால் ஓதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களை பற்றி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், நான் பார்த்தேன் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கபரை நினைத்து அழுதிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கபருக்காக, மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் அத்துணை நபித்தோழர்களுடைய தலையும் சாய்ந்தது கீழே, தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். அவர்களுக்கு முன்னால் இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும். உரை அல்ல, ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள். இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால். நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இந்த பூமியில் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சுகிறோம், அல்லாஹ்வை பயப்படுகிறோம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நாளை மறுமையை நம்புகிறோம், மறுமையின் விசாரணையை நம்புகிறோம், கபருடைய வாழ்வை நம்புகிறோம், கபருடைய விசாரணையை நம்புகிறோம், அரிசி நிழலை நம்புகிறோம், சிராத்துடைய பாலத்தை நம்புகிறோம், தராசை நம்புகிறோம், நரகத்தை நம்புகிறோம், சொர்க்கத்தை நம்புகிறோம் என்று கூறக்கூடிய நாம் என்றைக்காவது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதிருக்கிறோமா? எம் பாவங்களை எண்ணி அழுதிருக்கிறோமா? எம் குற்றங்களை எண்ணி அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இரவில் ஓத ஆரம்பித்தால் தொழுகையில் அழுவார்கள். அவர்களுடைய முகம் நனைந்து, தாடி நனைந்து, நெஞ்சு நனைந்து, அவர்கள் நிற்கக்கூடிய இடமெல்லாம் நனைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை நபித்தோழர்களுக்கு அழுகையை கொண்டு வந்தது. அபூபக்கர் அழுதிருக்கிறார்கள் தொழுகையில். அவள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அவர் அழக்கூடிய அழுகை பின்னால் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதை அவர்களை தடுத்துவிடும். உமர் அழுதிருக்கிறார்கள். சூரா வாக்கியா ஓதப்பட்டால், மறுமையின் காட்சிகள் உமருக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அந்த உறுதிமிக்க நபருடைய ஈமான் ஆட்டிவிடும். அவர்களுடைய உள்ளத்தை அழுவார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால். நபித்தோழர்கள் அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள், நல்லவர்கள் அழுவார்கள். ஆனால் நாமும் எண்ணுகிறோம் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ்விடத்தில் இறுக்கத்தில் இருக்கிறோம் என்று. என்றைக்கு நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதிருக்கிறோம்?